சிவபெருமான் உங்களை நினைத்ததால் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிவன் தான் எல்லாம் என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் தடையாக ஏதாவது வந்து கொண்டே இருக்கிறது. எப்போதுதான் விடிவு காலம் வரும், நல்ல நேரம் வரும் என்று நினைப்பவர்களா நீங்கள்? இனி கவலையை விடுங்கள். அந்த சிவபெருமான் மேல் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு இந்த மாபெரும் மந்திரத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் இந்த 3 மணி முதல் 6 மணிக்குள் இதை உங்கள் பூஜை அறையில் சொல்லி பாருங்கள். மாற்றம் உங்களுக்கே தெரியும். இந்த மந்திரத்தை எந்த ஒரு தவறான சிந்தனைகளையோ வேறு ஏதாவது நினைத்து கொண்டோ சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது ஒரு சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறாது, ஒரு சிலருக்கு பலிக்காமலேயே போகும். சிவன் என்றும் உங்களுடன் இருப்பார். எதையும் சரியாக செய்தால் ஒழிய நல்லது நடக்காது. அதனால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லும்போது தடைப்பட்ட காரியங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாம் கிடைத்தே தீரும். அதுவும் இந்த மந்திரத்தை சுபமுகூர்த்தம் என சொல்லப்படக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்வது அநேக பலன்களை அள்ளித்தரும். உங்கள் வீட்டில் நீங்கள் காலை குளித்துவிட்டு பூஜை அறை சென்று சுவாமி படங்களுக்கு முன்பு பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த மந்திரத்தை கூறும் முன்பு எதற்காக நீங்கள் வேண்டுகிறீர்கள் என்று முதலில் முறையிட்ட பின்புதான் இதை கூற வேண்டும். அந்த மந்திரம் ஓம் திரியம்பகம் யஹாமி சுத்ரம் புஷ்வர்தனம் சிவாய நமக. இந்த மந்திரத்தை 51 முறை சொல்லுங்கள். அந்த நாளில் உங்களால் முடிந்தால் யாருக்காவது ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். சிவபெருமான் நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். முழு மனதுடன் சொல்லி பாருங்கள். ஓம் நம சிவாய.